வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தொழில்நுட்ப வளர்ச்சியை மாணவர்கள் மனித குலத்தின் நலன்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று ஜார்க்கண்டில் ஜாம்ஷெத்பூர் என்ஐடி உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். முன்னதாக ஜாம்ஷெத்பூரில் சந்தாலி மொழிக்கான ஒல்சிக்கி எழுத்து வடிவத்தின் நூற்றாண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார். மரப்பலகைகளை ஒன்றுக்கொன்று கோர்த்து பாரம்பரிய முறையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INSV கவுண்டின்யா கப்பல் முதல் பயணமாக போர்பந்தரில் இருந்து மஸ்கட்டிற்கு புறப்பட்டு இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். உலக அளவிலான ஃபிடே துரித செஸ் சாம்பியன் பட்ட போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி, கோனேரி ஹம்பி ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். இளைஞர்கள் நவீன தொழில்நுட்பங்களை உற்சாகம் மட்டுமின்றி நன்னெறிகள் அடிப்படையிலான கவனத்துடன் அணுக வேண்டும் என அவர் தமது உரையில் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்ததை ஒட்டி கம்பன் கலை அரங்கில் அவருக்கு பொது வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் சாவிகளை குடியரசு துணைத் தலைவர் விழாவின் போது பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று உத்தராகண்ட் மாநிலம் கவுச்சார் நகரில் மாநில அளவிலான விவசாயிகள் தின விழாவில் கலந்து கொண்டார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டத்தில் இருந்த குறைபாடுகள் மற்றும் முறைகேடுகளை களையவே மத்திய அரசு ஜி திட்டத்தை கொண்டு வந்து இருப்பதாக அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.